ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா சவுத் இந்தியன் மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். இது எங்கே இருக்குன்னா வேலூரில் இருக்குது. அங்கேருந்து நமக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் கேட்டிங்கன்னா ஒரு 52 வேக்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? மொத்தம் 52 வேக்கன்ஸு. ஜென்ரலுக்கு 22, ஓபிசிக்கு 15, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 7, 4, எக்கனாமிக்கல் பர்சனுக்கு வந்து வீக்லி பர்சனுக்கு வந்து 4 வேக்கன்ட் இருக்குது. மொத்தம் வந்து 52 வேக்கன்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து என்னென்ன போஸ்ட்லான்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து அப்பர் கிரேடு. அப்புறம் கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஏஜ் லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சோசியல் மார்க்கெட்டிங் வந்து 12 போஸ்ட் இருக்குது. எனி டிகிரி வித் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 20 வேக்கன்ட் இருக்குது. அது எனி டிகிரி ஆர் டிப்ளமோ. அவங்களோட பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கிளர்க்குக்கு வந்து 12th அல்லது எனி டிப்ளமோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 வேக்கன்ட் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸுக்கு வந்து 10 வேக்கன்ட் இருக்குது. அதுக்கும் 10th 12th பாஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து சேல்ரி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது வந்து 1 இயர் வந்து ப்ரிப்பரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் பீரியடில் வந்து உங்களுக்கு சேல்ரி வந்து இதுதான் கன்சாலிடேட்டட் பே. ஆஃப்டர் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பே ஸ்கேல் வந்து மாறும். அவங்க மேலே கொடுத்துருக்க பே ஸ்கேலில் போவீங்க. இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து என்ன இருக்குன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. இந்த 3 டைப்பில் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கான வந்து கொஸ்டின்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஜிகேயில் 30, மேக்ஸில் 25, சயின்ஸில் 25, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்லேருந்து 20, மொத்தம் 100 மார்க்குக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1.5 மணி நேரம் டைம் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிப்பரேஷன் டைம் வந்து 1 இயர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேமெண்ட்டாக வந்து எவ்வளோ ரூபா பே பண்ணுவீங்கன்னா 500 வந்து பே பண்ணணும். ஜென்ரல் அண்ட் ஓபிசி அண்ட் எக்கனாமிக்கலி வீக் பர்சன், எஸ்சி எஸ்சியாக இருந்தால் 250 வந்து பே பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸு. இது வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்குக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோன்னா ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க. 20/1/2026 அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொரியரு போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எஸ்எஸ்எல்சி, 10th, ஐடி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க இதுக்கு. சரிங்களா?